ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓரியோ கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதோட என்னோடய சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கேக் வீடியோ போடுங்கக்கான. அவங்களுக்காகவும் என்னோடய பசங்களுக்காகவும் இந்த கேக் ரெசிப்பிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஓரியோ பிஸ்கெட்டுங்க. ஓரியோ பிஸ்கெட் வச்சு தான் இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன். 10 ரூபா பேக்கெட் ஓரியோ பேக்கெட் பிஸ்கெட் பேக்கெட் இருக்குல்ல, அதில் 2 பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடருங்க. இது எல்லா பேக்கரிலையும் கிடைக்கும். அதே மாதிரியே கொக்கோ பவுடர். கேக்குக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கொக்கோ பவுடர் தாங்க. இதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறமா மைதா மாவு. அடுத்து பட்டரும் ரொம்ப முக்கியமான பொருள். எந்த அளவு பட்டர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எக்கெல்லாம் சேர்க்கல, எக்லெஸ் கேக் தாங்க. அதுக்கப்புறமா பிஸ்கெட்டில் நடுவில் இருக்க க்ரீம் எடுத்துகிட்டு பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ். அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் சேர்த்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் ட்ரேயில் நல்லா பட்டர் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் தூவிட்டு இந்த மாதிரி கேக்கு நம்ம ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் அவனில் செய்யலை, குக்கரில் தான் செய்கிறேன். உள்ளே கம்பி வச்சு ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் கேக் உள்ளே வச்சு மூடிட்டேன். பாருங்கள், நான் இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு கேக் உள்ளே வச்சு. நான் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கேக் எனக்கு வேகலை. நீங்கள் கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு கரெக்டாக 1/2 hour ஆச்சு. பாருங்கள், இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே ஹர்ஷீஸ் சிரப் ஊற்றி டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக் சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வீட்டிலே நம்ம பசங்களுக்கு நீங்கள் கேக் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்